வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். இனி 2 பெண் குழந்தைகள் இருந்தால் ரூபாய் 50,000 வரை தமிழக அரசு தரப்படும். இதை பற்றி தகவல்கள் இருந்தால் வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது தமிழக அரசு. இந்த திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்தில் ஒவ்வொரு குழந்தையின் பெயரிலும் ரூபாய் 25,000 நிலையான வைப்பு தொகை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. இதில் 18 வயது நிறைவடையும் போது வைப்பு தொகை மற்றும் வட்டியுடன் முதிர்வு தொகை சுமார் ரூபாய் 1,50,000 வரை பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படும். முக்கியமாக அந்த பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் தமிழக அரசு வழங்கப்பட்டுள்ளது. தேவையான தகுதிகள்: குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது. பெற்றோர் ஒருவர், பொதுவாக தாய், 35 வயதுக்குள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000 கீழ் இருக்க வேண்டும். 2வது, பெண் குழந்தை பிறந்து 3 ஆண்டுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். பெண் குழந்தைகள் 1/8/2011 அல்லது அதற்கு பிறகு பிறந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் கடந்த 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வசித்திருக்க வேண்டும். ஆதார் அட்டை, வருமானச் சான்றிதழ், கருத்தடை அறுவை சிகிச்சை சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், புகைப்படங்கள் தர வேண்டும். விண்ணப்பத்தின் முறைகள்: விண்ணப்ப படிவத்தை மாவட்ட சமூக நல அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், BDO ஊராட்சி ஒன்றியங்கள், நகராட்சி அல்லது மாநகராட்சி அலுவலகத்தில் பெறலாம். தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நிலையில் 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் முதிர்வு தொகை வேண்டி விண்ணப்பிக்க உரிய ஆவணங்கள் தர வேண்டும். இதனை சென்னை மாவட்ட 2 பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும். முதிர்வு தொகை பெற்று வழங்கிட விரிவாக்க அலுவலர், நகர நல அலுவலர்கள் மூலம் பயனாளிகளை கண்டறிந்து ஆவணங்களை பெற்று ஆணையரகம் மூலம் தொகை பெற்று வழங்கப்பட்டு வருகிறது. கண்டறிய இயலாத பயணிகளின் விவரம் சென்னை மாவட்ட வலைதளத்தில் https://chennai.nic.in பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மேலும் வைப்பு தொகை பத்திரம் பெற்று 22 வயது மற்றும் அதற்கு மேல் பூர்த்தி அடைந்த முதிர்வு தொகை வேண்டி விண்ணப்பம் அளிப்பவர்கள் தங்களின் வைப்பு தொகை பத்திரம், வங்கி கணக்கு விவரங்கள், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்று ஆகிய ஆவணங்களுடன் சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில், விரிவாக அலுவலர் மற்றும் நகர நல அலுவலகத்தில் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.